வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி என்னுடைய சார்ட்டு, டே சார்ட்டு. இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, நாளைக்கு வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்றத பற்றிய ஒரு அனலைஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ ஒன்று மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. என்றைக்குமே வந்து மார்க்கெட்டை வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து சொல்கிறது வந்து தேர் இஸ் எ சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது நான் ஏற்கனவே வந்து ஒவ்வொன்றையும் வந்து ரெக்கார்டிங் டைமில் வந்துட்டு டைப் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆகுது. அதுவும் டூல்லாம் இதாகுதுன்றதால எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன் நான். அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப ஷார்ட்டாக வந்து வீடியோ முடிஞ்சிடும் அதுக்காக. சரி. நம்ம இந்த சார்ட்ட வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஓஏ வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ம். இது வந்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆக போற வீக்லி கான்ட்ராக்டினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இதில பாருங்க, இந்த ஆரஞ்சு லைன் வந்து ஆரஞ்சு பார் வந்துட்டு புட் ஆப்ஷன்து. ப்ளூ வந்து கால் ஆப்ஷன் உடையது. இந்த இடத்துல 2 கேண்டில்ல 2ம் வந்து ஏறக்குறைய ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்ட்ராடல்ல. ஸோ இது என்ன ரேஞ்ச் அப்படின்னாச்சா 24,600. 24,600ல வந்துட்டு ஷார்ட் ஸ்ட்ராடல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆனது வந்து ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனது என்னது? 578. 578ன்னா ஏறக்குறைய வந்து 600க்கு வந்து பக்கத்துல தான். ஸோ அதனால தான் வந்து அது ஏடிஎம்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஷார்ட் ஷட்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் வந்துட்டு இதை சுற்றி வரும். இதை 24,600 சுற்றி மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இங்கே வந்து கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது ப்ளூ கலரில் 24,700. ஸோ 24,700ன்றது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அதை உடைச்சிட்டு மேலே போக முடியாமல் ப்ரைஸ் வந்து தடுமாறுது அப்படின்னாச்சுனாலே அது வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட்டுன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம அதை. சாரி, பேரிஷில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஒன்றும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதுவே வந்து 24,700 வந்துட்டு அது உடைச்சிட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்துட்டு அது வந்து பீரிஷ் மார்க்கெட்டாக வந்து அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதில் வந்துட்டு பாருங்க 24,500. 24,500ல வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து இருக்கு. அப்போ என்னன்னா ப்ரைஸ் வந்து 24,500 விட்டு இறங்காது அப்படின்ற மாதிரி இருக்கு ஓஏஐ பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டோம். 24,600 அந்த சைடு போனால் ஒரு 100 பாயிண்ட்டு, இந்த சைடு வந்தால் ஒரு 100 பாயிண்ட்டு, டோட்டலாக வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட் இதுக்குள்ள வந்து ஒரு மூவ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அது 500 இந்த சைடு வந்து அது 500 உடைச்சிட்டு போனாலும் சரி, இல்லை அந்த சைடு வந்துட்டு அது 700 உடைச்சிட்டு மேலே போனாலும் சரி, என்ன எப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத சார்ட்டில் பார்ப்போம். இப்போ இதை மட்டும் ஒரு இதாக வச்சுக்கிங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 700லையும் ஒரு சப்போர்ட் வந்து 500லையும் நியர்பையாக இருக்குது அப்படின்றது கரண்ட் ப்ரைஸுக்கு. ஓகே. அடுத்தது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓஏஐ வந்து என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இது கீழே இருக்கு பார்த்தீங்களா லைனு. இது வந்து இந்த சென்ட்ரல் லைனுக்கு கீழே இறங்கி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. அப்போ என்னன்னா ஷார்ட் கவரிங்னா ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் ரைட்டர்ஸுக்கு. ஒருவேளை வந்து ப்ரைஸ் வந்து இதை தாண்டி போயிடுமோ அப்படின்ட்டு. இப்போ கால் ஆப்ஷனில் வந்துட்டு ஷார்ட் கவரிங் நடந்ததுன்னா அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்கு, மேலே வந்து ப்ரைஸ் ஏறும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இதில் பார்த்தோம்னா கீழே ப்ளூ கலர் பாரே காணும் பாருங்க. இந்த இந்த ஏரியாவில் இந்த இதில் ப்ளூ கலர் பாரே வந்து இல்லை அதிகமாக. ஸோ இது வந்து எதை எதை காட்டுது அப்படின்னாச்சுன்னா
ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்துட்டு என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மேலே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க யாருமே வந்து ஷார்ட் கவரிங் பண்ணல. பண்ணாமல் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா புட் ஆப்ஷனில் வந்துட்டு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஓ, இது எந்த லெவலு? ஆ இது 24,500 24,500ல வந்துட்டு ஷார்ட் கவரிங் வந்து நிறைய நடந்திருக்கு. அப்போ 24,500ன்றது இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இதோ இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்துட்டு ஷார்ட் கவரிங் குறைச்சிருக்கிறாங்க கொஞ்சம். அப்போ அப்படின்றப்ப இந்த 500 அப்படின்றது வந்து உடச்சிக்கிட்டு கீழே போகிறதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சார்ட்டுக்கு போயிடுவோம். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இதை. இப்போ நான் குயிக்காக வந்துட்டு சொல்லிடுறேன் நான். இப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த பீரிஷ் செட்டப்னு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடையில இங்கே இருக்குது, ரெட் கலரில் இருக்கு பாருங்க சைடில், 24,578. அதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு அது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றது வந்து தெரியல. நாளைக்கு ஓப்பன் ஆகுறத பொறுத்து நம்ம இது பண்ணலாம். இருங்க ஒரு நிமிஷம். கிஃப்ட் நிஃப்டி இது இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ என்ன இது ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 24,711ல் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மணி என்னது? 7:57. 7:57, 24,700 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இதே இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னாச்சுன்னா நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட்ல தான் வந்து ஓப்பன் ஆகும். இருங்க, யூஎஸ் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்என்பி வந்துட்டு க்ரீனில் தான் இருக்கு, 0.78. டவ் ஜோன்ஸ் வந்து ரெட்டில் இருக்கு, 0 மைனஸில் இருக்கு. அடுத்தது வந்து நாஸ்டாக் வந்து அது வந்து க்ரீனில் இருக்கு. ஓகே. யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் வந்து யூகே மார்க்கெட் வந்து ரெட்டில் இருக்கு. ஜெர்மன் வந்து க்ரீனில் இருக்கு. ஃப்ரான்ஸ் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் தான். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் மூமெண்ட்லாம் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். அதாவது நம்ம திங்கக்கிழமை நடந்த மாரி ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட் ஏறுன்ட்டு எதிர்பார்க்க வேண்டாம். அதே நேரத்தில் இறங்கும் அப்படின்றதுக்கும் ரொம்ப இன்னைக்கு இறங்குன மாரி நாளைக்கு இறங்குமா அப்படின்றதும் வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இது 710, 13ன்ட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு வேளை சைட் வேவ் மார்க்கெட்டாக இருந்தாலும் இருக்கும். அப்படி இல்லாட்டின்னா பியரிஷ் மார்க்கெட்டாக இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதாவது இருக்கும். சரி. இப்போ நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. ப்ரைஸ் வந்து 24,700க்கும் 24,500க்கும் இடையில வந்துட்டு ஓப்பன் ஆகுது. 24,500க்கும் 24,700க்கும் இடையில வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு அது 20 மேலே ஏறி 24,700 உடச்சிட்டு மேலே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி போகலை, ப்ரைஸ் வந்து அந்த 700க்கு கீழேயே தான் வந்து இருக்கு அப்படின்னாச்சுனாலே நம்ம வந்துட்டு ஒரு பேரிஷ் மூமெண்ட் வந்து ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பட்சத்தில் வந்துட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு நீங்கள் புட் ஆப்ஷனை வந்துட்டு பை பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 24,500. 24,500ன்றது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட் வந்து 24,400. அதையும் அது வந்து தாண்டிடுச்சு ப்ரைஸ் அப்படின்னாச்சுன்னா மூணாவதாக வந்து டார்கெட் வந்து 24,250. அதையும் உடச்சிட்டு இறங்கிடுச்சு அப்படின்னாச்சுன்னா மேஜரான சப்போர்ட் லெவல் வந்து 24,000. 24,080 கிட்டத்தட்ட 100ன்னு வச்சுங்களேன், 100 பாயிண்ட். ஸோ இந்த லெவல் இது வரைக்கும் வந்துட்டு அது வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு பாருங்கள், 24,700 உடச்சிக்கிட்டு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போல அப்படின்னாச்சுனாலே ஒரு பேரிஷ் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு அறிகுறி அது. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேரிங் ஃபார் பையிங் புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு ப்ரிப்பேராக இருங்க. ஆனால் எடுத்த உடனே வாங்கிடாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு லோ டைம் ஃப்ரேம் சார்ட்டில் வந்துட்டு பாருங்கள், 1 மினிட் சார்ட்டில்
இல்லை 5 மினிட் சார்ட்டில் வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்துட்டு பேரிஷ் கேண்டிலோ இல்லை பேரிஷ் என்கல்ஃபிங்கோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னு ஃபார்ம் ஆகுது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து எடுங்க. டார்கெட் வந்துட்டு 24,500 வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா இது வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இதுக்கு கீழே இருந்ததுன்னு வச்சுக்கங்க. அதாவது 24,800 டு 24,900க்கு கீழேயே வந்து ப்ரைஸ் இருக்கு அப்படின்னாச்சுன்னா புல்லிஷை வந்து நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். புல்லிஷ்ன்றது வந்து இன்வேலிடா வந்து ஆயிடுச்சு. இல்ல அது அப்படி உடைச்சிட்டு ப்ரைஸ் வந்து 24,800 உடைச்சிக்கிட்டு மேல போகுது அப்படின்னாச்சுன்னா ஒரு டார்கெட் வந்து 25,000. அதுக்கு மேல வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. பார்த்துக்குங்க இத. ஸோ இந்த லெவல்ல வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கங்க மொபைல்ல. நோட் பண்ணி வச்சுக்கங்க. நாளைக்கு பாருங்க. இது வந்து இது டே சார்ட்ல வந்துட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நெனச்சேன். நானு இந்த இண்டிகேட்டர் இருக்கு பார்த்தீங்களா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்காக ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணு போட்டேன்ல, அத வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு. என்னன்னா, அதுல என்ன அப்டேட்ன்றத வந்து சொல்லிடுறேன். இப்ப இந்த லோ டைம் ஃப்ரேம்க்கு வந்து நான் போறேன் நானு. 1 மினிட்டுக்கு ஓகே. அது பார்த்தேன்னா, லோ டைம் ஃப்ரேமு. இதுல பாருங்க. உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன அப்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிறது எல்லாமே கிரீனா இருக்கும். மேல இருக்கிற லேபிள் எல்லாமே கிரீனா இருக்கும். கீழ இருக்க லேபிள் எல்லாமே ரெட்டா இருக்கும். அது வந்து ஆக்சுவலா வந்துட்டு என்னுடைய புரோகிராமிங்ல வந்துட்டு நான் அத வந்து சரியா வந்து ஒரு கிளாசிஃபை பண்ணல நானு. அத வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறேன் நானு இன்னைக்கு. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு நல்லா வரும். ஹையர் ஹை ஹெச்ஹெச்ன்னா ஹையர் ஹை அதே போல லோயர் ஹை எல்ஹெச் ஹெச்எல் ஹையர் லோ ஹையர் லோ ஹையர் ஹை அப்படின்னா வந்து புல்லிஷ். அது அப்படி எது எதெல்லாம் புல்லிஷோ புல்லிஷ் வந்து ரெண்டே ரெண்டு தான். ஹெச்ஹெச்சும் ஹெச்ஹெச் ஹையர் ஹை ஹையர் லோ இது ரெண்டும் இருந்ததுன்னா வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதுவே வந்து லோயர் ஹை லோயர் லோவா இருந்ததுன்னா பேரிஷ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்காக தான் வந்து அப்போ வந்து பேரிஷ் ஸ்ட்ரக்சரா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேபிள் வந்துட்டு உங்களுக்கு ரெட்ல வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ உதாரணமா பாருங்க. இப்போ இந்த லேபிள் வந்துட்டு என்னவா இருந்திருக்கு? ரெட்ல இருக்கு. லோயர் ஹை. லோயர் ஹைனா இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து இதுக்கு மேல இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அதை விட இது வந்து கீழே இருக்கிறதால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இப்படி இருக்கு ட்ரெண்ட். அதான் இப்போ சாரி ட்ரெண்ட் வந்து ஒரு இந்த மாரி இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து இது லோயர் ஹை அதை கம்பேர் பண்றப்ப அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அது மேல இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து லோயர் ஹை. இப்போ இது லோயர் ஹைனா இதுக்கு மேல பாருங்க இங்க இருந்து அப்பா ஷார்ட்டா இது பண்ணிடுறேன். இதுல இருந்து பாருங்க. இதுல இருந்தே மார்க்கெட் வந்து கீழேயே வந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஹையோட இந்த ஹை வந்து லோ. அதே போல இந்த ஹை வந்து இதோட லோ. 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 அதான் லோயர் ஹை. ஸோ லோயர் ஹை அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ அதனால வந்துட்டு ரெட்டில் வந்துட்டு அந்த லேபிள் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து இந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். நான் ப்ராப்பராக அந்தந்த கலர் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இடையில இந்த இடத்துல பாருங்க ஒரு க்ரீன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லோயர் லோ இது. ஆனால் இங்கே வந்து அப் ஆயிருக்கு, மேலே ஏறி இருக்கு. அப்போ ஒரு சின்ன வந்து ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்கு, ஒரு அட்டம்ப்ட், ஒரு புல் பேக்குன்னு சொல்லலாம் இதை. ஆனால் வந்து அது நீடிக்கல. அது அப்படியே திருப்பி பழைய இதுக்கே மாறிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த லோயருக்கு அப்புறம் இங்கே தான் வரணும், இந்த இடத்துல வரணும். ஆனால் அங்கே வராமல் டக்குன்னு மேலே ஏறிடுச்சு. இப்போ மேலே ஏறினதால உங்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா இங்க இருந்து இப்படி போகுது. ஸோ அதனால வந்துட்டு இது வந்து ஹையர் ஹை ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற லோவை காட்டிலும் இது வந்து மேலே இருக்கு இந்த லோ. அதனால வந்து இது ஹையர் லோ. ஹையர் லோ அப்படின்னாச்சுன்னா அது வந்து புல்லிஷ். அதுக்கப்புறம் இது வந்து கம்பேர் பண்றப்ப இதுவும் வந்து புல்லிஷ் தான் உங்களுக்கு இந்த இதுவும். ஸோ அப்போ இது வந்து புல்லிஷ். அப்போ இது வந்து புல்லிஷ் அப்படின்றதால
இது வந்து ஹையர் ஹையர் ஹையர். ஆனால் அப்புறம் திருப்பி இங்கே வந்து இறங்குது. அப்போ ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு இது இறங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு. ஸோ இந்த இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்ன இப்போ நீங்கள் வந்து அந்த ஹையர் ஹை லோயர் லோ அப்படின்றதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னாச்சுன்னா அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டரை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் கலரை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த லாஸ்டா இப்போ இந்த 1 மினிட் சார்ட்ல வந்து பார்க்குறப்ப, இது எல்லாம் கீழ தான் வந்துட்டு இருந்திருக்கு மார்க்கெட்டு. ஆனா இப்போ வந்துட்டு இது வந்து போயிட்டு, இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அது. இப்போ அடுத்த கேண்டில் வந்து இப்படியே இறங்கிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு இறங்கி கீழ போயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, இங்க ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் குடுத்தது. இருந்தாலும் வந்து இதோ இங்க குடுத்த மாரி. இந்த இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் மாரி ஒரு மூவ்மெண்ட் குடுத்தது. இருந்தாலும் அப்படியே திருப்பி வந்த மாதிரி. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் வந்து முடியாம திருப்பி கீழே இறங்குனதா காட்டும் அது. இது வந்து நாளைக்கு தெரியும். ஆனா 5 மினிட் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, ம் 5 மினிட் சார்ட்ல வந்து பார்க்குறப்ப, இப்போ ஓகே. இது அப்படியே தான் வந்துருக்கு. இதா தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு கேண்டில் மட்டும் அப்படியே ஒரு ஏற்றம் தெரியுது. நாளைக்கு என்னன்னு பார்ப்போம் இது. இது திருப்பி வந்து அப்படியே இறங்கி கீழே வந்துருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த அப்டேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் வந்து இது இருக்குது. அதை நான் அப்டேட் பண்ணிட்டேன் நான். நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அது உங்கள் இதில் சார்ட்லேயே வந்து அது அப்டேட் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்காக இதை வந்து சொன்னேன். சரி ஓகே. இப்போ திருப்பி ஓ டே சார்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே ஓகே பார்த்துங்க இதை. ஓகே நாளைக்கு கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் இந்த லெவல்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, ஆர்டர் பிளாக்கு, எஃப்இஜி இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டினா நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து நீங்களாக வந்து அதை மார்க் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து சப்போர்ட் லெவலு, ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது எல்லாமே வந்துட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இப்போ ஓபின்றது வந்து இப்போ பியரிஷ் ஓபி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி அது. அதே போல் எஃப்இஜின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அல்லது சப்போர்ட். அது வந்து புல்லிஷா பியரிஷான்றதை பொறுத்து அது வந்து மாறும். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல தான் வந்து ரியாக்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து டார்கெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இங்கே. இப்போ புரியுதுங்களா? டார்கெட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு என்ட்ரி இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறோம். அதனால் அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள். நீங்கள் பணத்தை போட்டு பண்ணாட்டினாலும் ஜஸ்ட் அந்த இண்டிகேட்டர் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் சார்ட்டில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அது என்ன ஆகுது ப்ரைஸ் அந்த அந்த அது ரெஸ்பெக்ட் பண்ணுதா அதேமாரி அந்த ஓபியில் போயிட்டு திரும்புதா அது ஆர்டர் பிளாக்ல இல்லை உடச்சிட்டு போகுதா எஃப்இஜியில் வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது கரெக்டாக மாறுதா அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் எல்லாம் நடக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து பாருங்க. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் இன்னொரு வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் போடுறேன். நான் அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும் அதில். ஸோ அப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே நன்றி. நாளை சந்திப்போம்.